Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சாக்லேட் கோகனட் பார்ஸ் இல்லனா பவுண்டி பார்ஸ். பவுண்டி யாருக்கும் பிடிக்காம இருக்காது, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், only 3 ingredients வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி செய்ய போறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுக்குன்னா நம்ம சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 150 கிராம்ஸ் மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்படி போர் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டெசிகேட்டட் கோகனட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் கிரேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். அதில் அந்த ப்ரௌன் கலர் எதுவும் இல்லாமல் நல்லா பூ போல் துருவி வச்சுக்கோங்க கோகனட்டை. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது அதில் இருக்கிற தண்ணி கண்டென்ட் போகிறதோட நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா சிம்மில் வச்சு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்படி பியூராக ஒயிட் கலர்லேயே இருக்கணும், ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. இப்போ அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோகனட் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். நம்மளோட டெசிகேட்டட் கோகனட் ரெடி. இப்போ அந்த கோகனட் கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அப்போ நமக்கு ஷேப் பண்ண வராது. ஸோ கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் பார்ஸை அதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஷேப் பண்ணணும் இல்லை, ஈவன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த பவுண்டி பார் ஷேப்ஸ்க்கு அதை ஷேப் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பார் எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் இருக்குல்ல, அதில் டிப் பண்ண போகிறோம். ஒன்றா போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அது மேலே சாக்லேட் எல்லா சைடும் கோட் ஆகிறது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோர்க் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் வச்சுருங்க. இப்படி ரெஸ்ட் ஆஃப் த சாக்லேட் பார்ஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் இதை ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா செட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அந்த குட்டி குட்டி லைன்ஸ்க்கு கொஞ்சமாக சாக்லேட்டை மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சாக்லேட்டையும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் வெளியே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் நைஃப் வச்சு சைட்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட பவுண்டி பார்ஸ் எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குகிற பார் மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.